ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூர்ணம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம், ஒரு மூடி தேங்காய், கொஞ்சோண்டு தண்ணி அண்ட் ஒரு 3 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பை ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கோஸாக அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு ஸ்டோரேஜை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சைமல்டேனியஸ்லி இன்னொரு பேனில் பூர்ணத்துக்கான வெல்லத்தை கரைச்சிடலாம். வெல்லத்தை அந்த பேனில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த தேங்காய் ரோஸ்ட் ஆகிறதுக்கும் இது ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். அண்ட் நம்ம தேங்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்போடு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துடுங்க. வெல்லம் நம்மளுக்கு நல்லா கொதி வந்துச்சுன்னா போதும், பாகுபதம்னா வேண்டாம். நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த கொக்கனட் அண்ட் கடலைப்பருப்பு மிக்சரை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். ஸோ தட் இட் வில் பிகம் அ பிட் திக். ஒரு 3 to 4 minutes இதை குக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பூர்ணம் ரெடி. இப்போ நம்ம வெளியே பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ மைதா, 50லேருந்து 60 கிராம் அரிசி மாவு, ஒரு கரண்டி தோசை மாவு, இதோட நான் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட். சோடா உப்பு ஒரு 2 to 3 pinches. இது எல்லாத்தையும் நம்ம விஸ்கர் இல்லை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு allow it to rest. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். வாட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. மீன்வால் இந்த பூர்ணமும் சூடு ஆறிடணும். பூர்ணம் ஆறினாலே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க பூர்ணத்தை இந்த பேட்டரில் நம்ம டிப் பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேட்டர் இந்தளவு திக்காக இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். அந்த ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்லனா இருந்துச்சுன்னா அகெயின் திரும்பி அது ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். அண்ணா நம்ம சுசியம் இப்போ ரெடி. நம்ம பண்ணி வச்சுருக்க பூர்ணம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 week to 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. அண்ட் இதே பூர்ணம் நீங்கள் கொல்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Do subscribe my channel for more interesting recipes.